ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கேமிங் மைனிங் வந்து கூடிய சீக்கிரத்தில் எண்ட் ஆக போகுது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு புது கேம் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கேம் எப்படி நீங்கள் ப்ளே பண்ணி உங்களோட ஸ்டோரேஜ் வந்து அப்கிரேட் பண்ணுறது, அப்புறமா வேட் பாயிண்ட்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறதோ இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மைனிங் வந்து நான் ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடியே கவர் பண்ணியிருப்பேன். ஸோ கேமியோட ஒரு அஃபிஷியல் ப்ராஜெக்ட் லூட் காயின் மைனிங் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் இப்போ அதை வந்து அவங்க லூட் காயினுங்கிற நேம் வந்து சேஞ்ச் பண்ணி வேட்டுன்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ வேட் பாயிண்ட்ஸ் அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. லூட்டுங்கிற நேம் வந்து வேட்டுன்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் முன்னாடியே போட்டிருப்பேன். ஸோ கேமிங் டோக்கன் ஃப்ரீ மைனிங் போட்டு லூட் காயின் போட்டிருப்பேன். ஸோ அந்த லூட் காயின் தான் இப்போ வந்து அவங்க வேட் பாயிண்ட்ஸை வந்து கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. கன்வெர்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கலெக்ட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேட் பாயிண்ட்ஸாக தான் இருக்கும். உங்கள்கிட்ட இந்த லூட் காயின்ஸோ வேட் பாயிண்ட்ஸோ கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஆப்ஷன் இருக்கும். ஸோ ப்ளே ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க நீங்கள் ப்ளே தந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேம் வந்து லோட் ஆகும். இந்த கார் ரேசிங் கேம் வந்து நீங்கள் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்புறமா ஒரு பிங்க் கலர் ஒரு டோக்கன் நீங்கள் கலெக்ட் பண்ணுவீங்க. ஸ்டார் டோக்கன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும் சிம்பிள். ஸோ இந்த டோக்கன்ஸ் வச்சு தான் நம்ம ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்ண முடியும். அந்த வேட் பாயிண்ட்ஸும் உங்களால் ஈஸியாக கலெக்ட் பண்ணிக்க முடியல. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ரெஃபருமே பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ரெஃபர் வந்து அதிகம் பண்ணிக்கிறதுனால நான் ஒரு அந்த பிங்க் கலர் டோக்கன் இருக்குல்ல, ஸோ நான் ஒரு டோக்கன் கலெக்ட் பண்ணால் எனக்கு வந்து 5 டோக்கன்ஸாக மல்டிப்ளை ஆகும் அது. ஸோ நான் ஒரு டோக்கன் எடுத்தால் 5 டோக்கன் கணக்கு. இதே நீங்கள் ஒரு நார்மல் யூஸராக எந்த ரெஃபருமே பண்ணலன்னா நீங்கள் ஒரு டைம் கலெக்ட் பண்ணால் ஒரு 0.5 டோக்கன் அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆட் ஆகும். 0.5 இல்லை ஒரு டோக்கன் சம்திங் அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4-5 ரெஃபர் பண்ணி இந்த கேம் ஆடுங்க. உங்களால் ஈஸியாக வந்து அதிக டோக்கன்ஸ் ஏர்ன் பண்ணி ஈஸியாக ஸ்டோரேஜ் வந்து அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் வரைக்கும் நீங்கள் விளையாடலாம். ஸோ அந்த கார் எதாவது நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது காரை நீங்கள் எதாவது டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா டேஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டைமர் வந்து குறையும். அப்படியே லைட்டாக குறையும், அதிகமாகலாம் குறையாது. ஸோ டைமர் வந்து லைட்டாக உங்களுக்கு கம்மியாகும். ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டோரேஜ் வந்து அப்கிரேட் பண்ணிக்க முடியும். உங்களோட அந்த வேட் காயினோட மைனிங் ஸ்டோரேஜ். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலே நான் போஸ்ட்டு நான் போட்டிருப்பேன். ஸோ கேமிங் மைனிங் வந்து அவங்க எப்படி லான்ச் பண்ணாங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு வீக்லி ஒரு 500 டோக்கன்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. 1 மில்லியன் டோக்கன்ஸோ இல்லை 10 மில்லியன் டோக்கன்ஸ் அந்த மாதிரி அலோகேட் பண்ணுவாங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக மைன் ஆனோடனே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. மறுபடியும் ஒரு 1 வீக் கழிச்சு மறுபடியும் மைனிங் ரெஸ்யூம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லாஸ்ட் மைனிங்கை இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேமிங் எல்லாம் இருக்குல்ல, ஸோ இதுதான் லாஸ்ட் மைனிங். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைனிங் வந்து டோட்டலாக ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் மைனிங் எதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ரோட் மேப் வந்து விட்ருக்குவாங்க. ஸோ நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் காட்டியிருப்பேன். ஸோ ரோட் மேப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து லாஸ்ட் மைனிங் செஷன் அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் தந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் அப்புறமா ஏர் ட்ராப் தான் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கார் ரேஸை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ½ அன் ஹவர் ஒரு டைம் தான் உங்களால் விளையாட முடியும். ஸோ அப்படி இல்லை உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக விளையாடணுன்னா நீங்கள் வந்து ஒரு ₹10 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார்ஸ் கேட்கும். ஸோ ஒரு ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் வந்து நீங்கள் பை பண்ணலாம் அந்த டெலகிராம் ஸ்டார்ஸை. ஸோ ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா ₹2. ஸோ நீங்கள் 5 ஸ்டார் பே பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அதை ரீஃபில் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்ல. ஸோ அது வந்து ரீஃபில் ஆகிறதுக்கு ½ அன் ஹவர் ஆகும். ஆனால் நீங்கள் என்னோட அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாரும் பே பண்ணியெல்லாம் இது விளையாடாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஃப்ரீயாக வருதோ அதை கலெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் அந்த டாஸ்க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 வேட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் அந்த டிக்கெட்ஸ் ஆப்ஷனும் வச்சுருக்காங்க. ஆனால் டிக்கெட்ஸ் இப்போதைக்கு யூஸ் கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட் இந்த மைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அப்கிரேட் பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் டோக்கன்ஸ் வச்சு தான் நம்ம அப்கிரேட் பண்ண வரைக்கும். ஸோ டிக்கெட்ஸ் வந்து எந்த யூஸும் இல்லை இப்போதைக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அந்த வேட் பாயிண்ட்ஸ் எவ்வளோ நீங்கள் அக்யூமுலேட் பண்ண முடியும் அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வேட் பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஏர் ட்ராப் தர போகிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த வேட் பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி லைக் பண்ணுங்க. கிரிப்டோ ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க் வாட்சிங்ஸ் வீடியோ நண்பா. பாய்.